அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி தான் நமக்கு நிரந்தரமானது இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசிரியர் தந்து நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 2, இறை வார்த்தை 4, 6 மற்றும் 7. திறமையாக வாதாடி எவரும் உங்களை ஏமாற்றிவிடக்கூடாதென்றே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள். அவரில் வேறின்றவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். திறமையாக வாதாடி எவரும் உங்களை ஏமாற்றிவிடக்கூடாதென்று நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் சொல்கிறாரு. திறமையாக வாதாடுறவங்க இப்போ இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. மாதாவே இல்லைம்பாங்க, இயேசு மட்டும்தான் சொல்லுவாங்க, இயேசுமே இல்லைம்பாங்க, பிதா மட்டும்தான் சொல்லுவாங்க, உருவமே வேண்டான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அதான் திறமையாக வாதாடி எவரும் உங்களை ஏமாற்றி விடக்கூடாது என்று நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தாய் இல்லாமல் நாம் இல்லை இல்லையா? எல்லாருமே ஒரு தாயிலிருந்து தானே வந்தோம். அதை நாம் நினைத்தோம் என்றால் திறமையாக வாதாடுறவர்களுக்கு நாமும் பதில் சொல்ல முடியும். அதுக்காக மூடர்களுக்கு இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏறவே செய்யாது. அதனால் அவங்கள்ட்ட பேசி பலனே இல்லை. அதனால திறமையாக வாதாடுறாங்களா, நம்மளை திசை திருப்புறாங்களா, அப்படி திருப்புறவங்கள்ட்ட நம்ம ஒதுங்கிடணும். பதில் சொல்ல முடியணும். சரியா? பதில் சொல்கிறதுக்கு ஆவியானவரை கூப்பிடணும். அவர் தகுந்த பதில் தருவார் சொல்வதற்கு. அப்படி நாம் சொல்லும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் நாம் கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம், அவரோடு இணைந்து வாழ்கிறோம். அவர்கள் தான் வேரூன்றி வாழ்கிறோம். அவர் மூலமாக தான் நான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த அஸ்திவாரமே இறைவன் தான் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? அவரோடு இணைந்து இருக்கணும்ன்ட்டு. அப்போ அந்த நம்பிக்கையும் விசுவாசம் தான் நமக்கு பெரிய அஸ்திவாரம். இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் குலைப்பதற்கு தான் திறமையாக வாதாட வருவார்கள் நம்மிடம். அப்போ நாம் அந்த திறமைக்கு எப்படி சவால் விடணும்? அவங்க பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும். கேட்டுக்கிறணும். கேட்டுட்டு அதுக்கேற்றாப்புல ஆவியானவர்கிட்ட பதில் கேட்கும்போது அவர் கரெக்டாக பொருத்தமாக தருவார். அவங்க வாயை கெட்டுற மாதிரி தருவார். அப்படி கெட்டும்போது நம்மகிட்ட இனிமேல் அவங்க பேசவே மாட்டாங்க, நம்மகிட்ட டச்சே வைக்க மாட்டாங்க. உண்மையாக பொய்யா? அதுதான் உண்மை. அப்படி நாம் விவேகத்தோடு நடப்போம் என்றால் இறைவனோடு இணைந்திருப்போம். ஏனென்றால் நாம் இறைவனுக்குள் இருக்கிறோம், இறைவனோடு இணைந்திருக்கிறோம், அவரோடு வேறொன்று இருக்கிறோம், அவரால் நாம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி கட்டி எழுப்பப்படும் போது நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இவ்வுலகில் துன்பங்கள் இருந்தாலும் அத்துன்பங்கள் அனைத்தும் ஒரு நாள் பறந்துவிடும். அந்த துன்பங்களுக்கு மத்தியில் அனைத்தையும் நம்மளை கடந்து போகும்படி செய்வார். எது தேவையோ அதை தருவார். அவர் தருகின்ற வல்லவர் நம்ம கூட இருக்கிறார். அதை மட்டும் நாம் நினைவில் கொள்வோம். ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உண்மை சார்ந்தே இருக்கும்படி தேவரே எங்களை ஆசீர்வதித்த அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எதை கொண்டு வந்தோம் ஆண்டவரே? எதை கொண்டு செல்லப் போகிறோம்? ஒன்றுமே இல்லை. உம்மிடமிருந்து நாங்கள் நிறைவான பெற்றுக்கொண்டதை மட்டும் நாங்கள் கொண்டு வரும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இவ்வுலக வாழ்க்கை வெறுமை என்று நாங்கள் உணர்ந்து சுயநலமற்ற வாழ்க்கை வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.